ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. அது அரோராவுக்கும் கமருதனுக்கும் நடுவில் ஆதிரை வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போச்சு செம்மையாக. அதில் வந்து அரோரா வந்து ரொம்ப அப்படியே அழுது பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வருது. ஆதிரை வராங்க, சரி ஓகே, அவங்க ட்ரிகர் பண்ணுறதுக்காக அவங்களோட கேம் தெரியுது. ஒரு என்ட்ரி, புது என்ட்ரி வராங்க. யாருன்னா சபரி. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்பையும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சம நினச்சி அதை சொல்லணும். இந்த சபரியோட கேம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இவருக்கு யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்களோ, இவருக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்காங்களோ வந்து நிற்பார். நான் கூட முன்னாடி யோசித்தேன், எல்லா விஷயங்களுக்கும் தட்டி கேட்குற ஒரு ஆளாக இருக்கார் சபரின்னு. கிடையவே கிடையாது. இப்போ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். எதுக்குமே மூக்கு நுழைக்கவே இல்லை, வாயவும் கொடுக்கவே இல்லை. திடீர்னு இப்போ அரோரா அழுதவனே இவர் உள்ளே வராரு. சபரி எதுக்கு சபரி எங்கே உள்ளே வரணும்? அப்போ எதுக்குடா இங்கே என்னடா பிரச்சனை அப்படிங்கும்போது சபரிக்கிட்ட வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கானாவனை சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறாரு. எதுக்கு நீ இப்போ உள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுது, அதனால் நான் உள்ளே வந்தேன். அப்போனே என்னையை வந்து நேற்று வந்து ஆதிரை வந்து கலாச்சதில்ல, ஏன் நீ உள்ளே வரல? நீ அந்த அளவுக்கு என்கிட்ட சொல்ல, இப்போ மட்டும் என்ன உங்ககிட்ட வந்து கூப்பிட்டு அரோரா சொல்லிச்சு ஐயா இப்போ உள்ள வந்துன்னு கேட்டார் பாருங்க. மாதிரி ஆகிட்டார் சபர். கரெக்ட் தானே? இப்போது நீங்கள் வந்து வரீங்கன்னா அதை தான் வந்து அன்றைக்கே வந்து நம்ம விஜய் சேதுபதி சொன்னார். நீங்கள் நியாயஸ்தானா எல்லாருக்கும் நியாயஸ்தானம் ஆகும். நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் நியாயஸ்தானம் இருக்கிறதுக்கு பேர் நியாயஸ்தான் கிடையாது, அநியாயஸ்தான் அப்படின்னு. இப்போது அவர் வந்து உள்ளே வந்தவொடனே கரெக்டாக சூப்பராக கலாச்சார் கானவனுக்கு. இப்போ அரோரா உன்னை கூப்பிட்டுச்சா, உங்ககிட்ட வந்து சொல்லிச்சா எதுக்கு நீ உள்ளே வந்த? ஆமாம் நான் வருவேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வரேன் அப்படின்ட்டார். அது முடிஞ்சதான் அடுத்தது ரம்யா பிடிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு நீ உள்ளே வந்த? என்னைய அவங்க நேற்று ஃபுல்லாக கலாச்சாங்களே, நீ உள்ளே வந்தியா? அப்போ நீ உனக்கு பிடிச்சவங்களுக்கு வருவேன் அப்படின்போது 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. இதுதான் சபரியில் வந்து லிட்ரலாக பண்ணிகிட்ருக்க ஒரு கேம். அவர் வந்துட்டு ஆமாம் இந்த இடத்துக்கு இப்போ வந்து தப்பே கிடையாது, வரணும், கரெக்டு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு மட்டும் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. இதே வந்து அரோராவுக்கு வந்தாலும் எல்லாருமே வர்றாங்களே, வரீங்க சபரியில் வராருல. ஏன் இதே வந்து விஜய் பார்வதி வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு அரோரா வந்து கிழிச்சம்போது எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபீல் கூட பண்ணல, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா வாங்கட்டும் அப்படின்னு. அப்போ அதுவும் பொண்ணு இதுவும் பொண்ணு தானே, ஏன் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி, அதாவது ஒரு கண்ணில் சுண்ணாமல் ஒரு கண்ணு வெள்ளையும் வைக்கிறீங்க? ஸோ இதுதான் வந்து சபரியோட கேம், புரியுதுங்களா? அதே மாதிரி தேவையான ஆட்கள், நம்மளுக்கு நெருக்கமான ஆட்களுக்கு ஜால்ரா அடிக்கிறது, இந்த சொம்பு தூக்குற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால தான் சபரியோட கேமே வந்து வெளியில் தெரியாமே போச்சு. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் சபரி சூப்பரான ஒரு பிளேயர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதை வந்து நீங்கள் தலை டாஸ்க்காக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு டாஸ்க்கில் பார்த்துருக்கலாம். ரொம்ப அழகான ஒரு பிளேயர், நிறைய நல்ல விஷயங்கள் வெளியே செஞ்சுருக்காரு. அவரால் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்கன்றத சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவருடைய கேமை அழகாக தனித்துவமாக யாரும் எனக்கு தேவையில்லை நான் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன், அவர் உண்மையிலே டைட்டில் வின்னர் ஆகிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. நான் கூட அடுத்த ஆரியா வருவாரோன்னு நினச்சேன். ஐ எம் சாரின்ட்டு போயிட்டார். ஏன்னா சபரி உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு திவாகரும் கமருதீன் சண்டை போடும்போதெல்லாம் வந்து அங்கே வந்து நின்னார், யார் அதெல்லாம் கேட்கல, சூப்பராக தட்டி கேட்டாப்புல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சு, போக 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 அது அன்பு கேங்க்கு மட்டும்தான் கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நீங்கள் கேட்டால் தானே அங்கே தானே நீங்கள் வந்து நிற்பீங்க. ஸோ இங்கே வந்து தேவையில்லாமல் இவங்க ரம்யா கலாய்க்கிறாங்க, கானவனத்தை கலாய்க்கிறாரு, தேவையா அந்த மாதிரி பேர் வாங்கணுமா? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.